இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தனை இல்ல வாங்க வாங்க. ஷோ, இவங்க இப்பதான் வரணுமா? அவ போர்ஷனுக்கு நீ எதுக்கு போன? அவ போஷனா? அதெல்லாம் என்ன, எல்லாம் நம்ம வீடு தானே. சும்மா சும்மாதான். இல்லையே, உன் பார்வை, பேச்சு, பதட்டம் எல்லாமே சந்தேகமா இருக்கு. டேய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு போ. போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அவ்வளவு பிரச்சனை பண்ணி நம்மள ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ரோஷப்பட்டு அந்த பக்கம் போகவே இல்ல. இப்போ திடீர்னு அந்த பக்கம் போறதுக்கு என்ன காரணம்? அது அது ஒண்ணும் இல்லம்மா. ஏ விஜி, வாயில இருக்க சாப்பாடு துப்புடி. ஏமா நிஜமாவே விஷம் தாண்டி அது. என்னமா உளறிட்டு இருக்கான் சொல்லு. ஷோ, துப்புடி முதல்ல. விஷம் கலந்துருக்கு. அப்படியாமா? ஏ துப்பி தொலை. ஐயோ, நான் விஷத்தை சாப்பிட்டேனே. துப்பு. டேய் டேய் டேய், இப்ப என்னடா பண்ற? உன் புள்ள மேல் லோகத்துக்கு போகாம தடுக்கிறேன். துப்பி தொலை. அம்மா, தொண்டையெல்லாம் கவ்வுதுமா. ஐயோ, வாந்தி வர மாதிரி இருக்குமா. சரி எடு. என்ன விடுங்க. சொல்ல கேட்காம கொலைகார பாவிகளா, சோத்துல விஷத்தை வச்சு இப்படி கொல்ல பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கு தான் விஷம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னீங்க. உங்களெல்லாம் நம்பி நான் எப்படி இந்த வீட்டுல வாழ போறேனே தெரியலையே. மொத்த குடும்பமும் கொலைகார கூட்டமால இருக்கு. ஏய், கொலைய பத்திலாம் நீ பேசாத. உங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு நினைச்சிருந்தா அப்படியே சாகட்டும்னு சாப்பிட விட்டு பாத்துட்டு இருந்திருப்போம். அவ்வளவு ஏன், நான் ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், மாற உங்க ரெண்டு பேரையும் கொன்னு புதைச்சிருவான். அதெல்லாம் பண்ண முடியாம இல்ல, பண்ண வேண்டான்னு இருக்கும். வா மாறா. அடுத்த தடவை காப்பாத்தலாம் வேணாம், சேர்த்துட்டோம். ஐயோ மா, சோத்துல விஷத்தை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கம்மா. இல்ல, இதுக்கு மேலே இவங்களை சும்மா விடக்கூடாதுமா. ஏண்டி, நான் தான் உன்கிட்ட அடக்கி வாசிடி வம்பு வச்சுக்காதன்னு சொல்றேனே, கேட்டியா? நல்ல வேலை நான் சாப்பிடலப்பா. இல்ல, ரெண்டு பேரும் சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அதான் சொன்னேன்டி. நம்ம குடும்பம் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு கண்டும் காணாம போக சொல்றியா? நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நம்ம அனுபவிக்க வேண்டியதுதானே இதெல்லாம்? நமக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளை ஏமாத்தி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீதி ஜெயிக்கும், தர்மம் வெல்லும், கோர்ட்டு முன்னாடி போய் எல்லாத்தையும் நிரூபிச்சு ஜெயிச்சிடலான்னு என்ன காத்திருக்க சொல்றியா நீ? சரி, நம்மள விடுனா, நம்ம பழகிக்கிறோம் கூட விட்டுடலாம். ஆனா நம்ம எத்தனை பேருக்கு உதவி பண்றோம். ராமச்சந்திரனை நம்பி போனா நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும்னு எத்தனை பேரு வருவாங்க. அவங்க இன்னைக்கு எந்த நம்பிக்கையில நம்மள தேடி வருவாங்க. நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இப்படி ஒரு நிலைமையில நீ தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவளை இல்லாம பண்ணிட்டா நம்ம கஷ்டமும் இல்லாம போயிடும் நான் நினைச்சேனா? அது தப்புங்கிறியா நீ? வள்ளி, இந்த சொத்து, பணம், ஆஸ்தி இதெல்லாம் மட்டுமே நம்ம பலம் இல்ல. நம்பிக்கை, உழைப்பு, இதுதான் நம்ம பெரிய பலம். இது எல்லாத்தையும் யாராலையும் என்னைக்குமே எடுக்க முடியாது. இன்னைக்கு நீ வளர்த்த பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க.
வீட்டுக்கு வந்த மருமகளுங்க 3 பேர் இருக்காங்க. நான் இருக்கேன், நீ இருக்க. இத்தனை பேரும் சேர்ந்து முன்னேற முடியாதா? எல்லாம் சரியாயிடும் வள்ளி, நம்பு. வள்ளிமா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம சொத்து நம்ம கைக்கு வந்தே தீரும். அது கொஞ்ச நாளைக்கு தானே, அது வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சிடலாம். இப்ப தீபாவளி வேற வரப்போகுது. அதை டார்கெட் பண்ணி நம்ம உழைச்சோம்னாலே கண்டிப்பா பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம் வள்ளிமா. அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி என்ன வள்ளிமா, இது நீங்க கிடையாது. தீபாவளிக்கு சரக்கு வாங்கணும்னா கூட அதுக்கு பணம் வேணும்ல வீரா. இப்ப நமக்கு அதுக்கான எந்த சோர்ஸுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி வீரா? டேய், நான் பிளாட்ஃபாரத்துல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பணம் இல்ல, இடம் இல்ல, ஆனா உழைப்பு தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு சரக்க கடனுக்கு வாங்கி வியாபாரம் பண்ணி ஜெயிச்சவன்டா. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கடை இருக்கு, இத்தனை ஆள்பாரம் இருக்கு. ஆனா உங்க யாருக்கிட்டயுமே ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் இல்ல. அப்பா, நம்பிக்கைலாம் இருக்குப்பா. ஆனா நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. கடையை பெருசு பண்ணணும், அதுக்கு காசு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. யோசிக்கணும்னு தோணுது இல்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான வழியில யோசிக்கிறது எந்த வகையிலுமே சரியா இருக்காது. ஏன்பா, எங்காவது வட்டி கடன் வாங்கலாமா? வட்டிக்கு கடனை வாங்கி தொழில் பண்றதும் கல்ல கட்டிட்டு கிணத்துல குறிக்கிறதும் ஒண்ணுதான். அதெல்லாம் சரியா வராதுடா. அப்பா, நம்ம சொந்த பந்தம் யார்கிட்டயாவது உதவி கேட்போமாப்பா? நாளை பின்ன சொல்லி காட்டுவாங்க. ஆமா. டேய், உருப்படியான ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க. நாளைக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன். அவங்க இன்வெஸ்ட் பண்ண சம்மதிச்சா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்ப்பா. ஆனா அவங்களுக்கு ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் கொடுத்தா மட்டும் போதும்பா. இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரிடா, நீ கூட்டு வா. ஓகே.